ஆண்டவனே, எதுவுமே செய்ய முடியாம தவிக்கிறேன். ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் நரேந்திரன். என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது முதலாளி. நீங்க அந்த நரேந்திரனை கண்டு பயப்படுறீங்க. ஒலி பதுங்கிறது பயத்தினால இல்லடா, வாயறதுக்கு தான். கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். ஜெயிக்க போறது நான் தான். ஏன்னா உங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு இது இருக்கு. அதனால அவர் என்ன வேலையை விட்டு போக சொல்ல மாட்டார். அதை எப்படி அவ்வளவு நிச்சயமா சொன்னீங்க? என்னால நம்ப முடியாது. பாப்போமா 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 பாப்போம். பொறுத்து, கொஞ்சம் பொறுத்து. ஐயா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? இந்த மாசத்துல இருந்து எனக்கு சம்பளம் 100 ரூபாய் கூட்டி தரணும். என்ன பாரு, 200 ரூபாய் சம்பளம், தங்குறதுக்கு இடம், 3 வேளை சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படியே சம்பளம் உயர்வு. உயிருக்கே ஆபத்து வரலாம் இல்லீங்களா? என்னப்பா சொல்றே? ஆமாங்க, நான் கவனமா கார் ஓட்டலைன்னா நம்ம 2 பேர் உயிருக்குமே ஆபத்து வரலாம். இவ்வளவு பொறுப்பா வேலை செய்யற எனக்கு 100 ரூபாய் சம்பளம் சேர்த்து தரக்கூடாதா? வேடிக்கையான ஆள். ஆமாங்க. சரி கவனிக்கிறேன். இப்போ உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நான் தான் அந்த தனபாக்கியத்துக்கிட்ட அன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஒண்ணு என்ன? கோவப்படாத மணி. இன்னைக்கு அவகிட்ட நான் நேரடியா சந்திச்சு பேசுறேன்னு சொல்லி ஒரு சின்ன தகவல். நீ சரியான அதோ வரா. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க. வர வர யாருதான் இப்படி எல்லாம் பேசுறதுன்னு இல்லாம ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. பச்சை கிளி முத்துச்சரம். கூட கொஞ்சம் பேசணும்னு. புரியுதுங்க. உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேங்க. எஜமா, அன்னைக்கு நீங்க பேசும்போது நான் உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லாமே நல்லா நடக்கணும்னு கடவுள்கிட்ட விட வேண்டிக்கிட்டேங்க. என்ன சொல்றேன்? எஜமா, நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க முதலாளி, நான் இந்த வீட்டு வேலைக்காரி. எனக்கும் உங்களுக்கும் எப்படிங்க பொருத்தமா இருக்கும்? தப்பு தப்பா எல்லாம் பேசுறேன். தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க எஜமா. எத்தனை நாளா இது நடக்குது? என்னுடைய காதலுக்கு தானே உன்னை தூது விட்டேன். தூதே காதலிக்கிறதா? அப்ப வேலையே பயிரமேயர்தா? இதுல ஏதாவது எனக்கு ஒரு விலாவரி தெரிஞ்சாகணும். இல்ல புளிய மரத்துல இந்த பணம் தொங்கும். இல்ல இதுல ஏதோ தப்பு இது ஏதோ குழப்பாத, உண்மையை சொல்லு. பைத்தியம், உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன அழகா அதுல வர்ணிச்சீங்களே. நானா வர்ணிச்சேன்? இந்த மடைய வர்ணிச்சான்னு சொல்ல வந்தேன். மரியாதையா பேசுறான். இந்த மடையர் வர்ணிச்சாருன்னு சொல்ல வந்தேன். நீ இந்த முழுக்கல பேச விட்டாதல. புரியுது புரியுதுன்னு. எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையும் விலாவரியும் கலந்து வரணும். இப்ப இவனுக்கு வேற பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கு உதவி பண்ண வந்த பாருனாரு. கண்ணகி பிறந்த நாட்டுல பிறந்து என் கற்பனை காப்பாத்திக்கிட்டு வர என்ன போய் கச்சா பூச்சான்னு பேசுறீங்க. அப்ப நான் மாதவின்னு சொல்றியாடா? ஐயோ, எனக்கு இப்பதான் உண்மை புரியுது. என்ன இவன் தான் மாதவியா? இல்லீங்க, அவர் காதலை பத்தி பேச நீங்க என்கிட்ட வந்தீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டேங்க. உண்மையிலேயே என் மேல உனக்கு போங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. என்கிட்ட அப்படிதான் சொன்னாவ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயந்துட்டு சொன்னேன். அத்தா தனம் அத்தா தனம் அத்தா தனம் அத்தா. தனம். ஹலோ, என்ன? ஹலோ, கொஞ்சம் நான் அப்படி போயிடுறேன். வெயிட் பண்றியா? ஒண்ணும் போல நீ. சீ, அவன் கிடக்குறான் சின்ன பையன். அவனுக்கு காதலை பத்தி தெரியாது. தனம், இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு தோட்டத்து பக்கம் வா. சினிமாவுக்கு போகலாம். இப்படிக்கு மணி. ஐயா, இதை கொண்டு போய் கொடுத்துரு. யார்கிட்ட கொடுக்கணும்? எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு. கொஞ்சம் பாரு. புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? நல்ல பையன், புரிஞ்சுக்குவோம். என்ன இத சின்ன அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னார். என்னடா அது? சீட். சீட்டா? ஏடா அப்படி கத்துற? நான் பயந்தே போனேன். என்னடா சீட்டு இது? இப்படி நடுங்குற? உடம்பு என்னடா காய்ச்சலா? சீட்டு காய்ச்சல். சீட்டு சீட்டு அப்புறம் பாக்குறேன். பொன்னே பொன்னே. அம்மா, ஐயோ பாத்தியா, திடீர்னு உடம்பு நடுங்குது இவனுக்கு. அத்தா, அத்தானா? இல்லம்மா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நான் எங்க அத்தா நினைச்சு வந்துருச்சேன்னா அவங்களுக்கு சரியா போயிடும். அதனாலதான் எங்க அத்தா நினைச்சிட்டேன். அப்படியா? மந்திரி மந்திரி. அத்தா அத்தா அத்தா, கொஞ்சம் தண்ணி வேணுமே மந்திரிக்கிறதுக்கு. தண்ணி வேணுமா? நானே கொண்டு வரேன். மந்திரி மந்திரி, சீட்டு சீட்டு. என்னடா பெரிய சீட்டு? பணம் வேணும்னு எழுதிருப்பேன். இது நான் படிக்க போறதே இல்லை. அத்தா 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 அத்தா. அவாடி,
நல்ல வேளை அம்மா அந்த சீட்டை கிழிச்சு போட்டாங்க. மந்திரின்னு சொன்ன உடனே நினைச்ச காரியம் அப்படியே நடக்குதுப்பா. நல்ல மந்திரம். பொன்னி, நான் உனக்கு தான் அந்த சீட்டு எழுதினேன். அதான் அப்பா கையில கிடைச்சிருச்சு. ஐயோ, எனக்கு எழுதிருந்தீங்க? என்ன எழுதிருந்தீங்க? இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு தோட்டத்து பக்கம் வா, சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு எழுதிருந்தேன். நிஜமாவா? நிஜமாதான். இந்த நேரத்திலயா? இதுதான் சரியான நேரம். யாராவது பாத்துட்டாங்க? யாருமே பார்க்கல. மனசுக்குள்ள சந்தோஷம், ஆனா வெளியில இல்ல. உங்களுக்கு தான் எவ்வளவு தைரியம்? காதலியர் கடைக்கண் காட்டிவிட்டால் குமரருக்கு மண்ணிலே மாமலையும் கடுகாகும். அம்மா, இப்ப நீங்க இதுக்கு வந்தீங்க. எதுக்கு வந்தீங்க? இதுக்குதான். ஏன் வெக்கப்படுற? நாம 2 பேரும் தனியா தானே இருக்கோம். ராதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீதான் என் பக்கத்திலே வரமாட்டேங்கிறிய. சும்மா அங்கேருந்தே சொல்லுங்க, என் காது கேட்கும். ஒண்ணு இல்ல, ஒரு வயசு பொண்ணு என்கிட்ட வந்து என் பக்கத்துல நெருங்கி நின்னா. உங்க பக்கத்துலயா? என் தலைமுடிய பிடிச்சு என்ன தன் பக்கமா இழுத்துக்கிட்டா. அப்புறம் அவ என்ன பார்த்து சிரிச்சா. உங்களை பார்த்து சிரிச்சாளா? நீங்க? நானும் அவளை பார்த்து சிரிச்சேன். நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சீங்களா? அப்புறம் அவ என் கண்ணத்துல. நீங்க சும்மா வருந்தீங்க. அந்த கழுதையை நான் அரை அணைஞ்சு அனுப்பியிருக்க வேண்டாம். என்ன செய்யுறாரா? அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு. என்ன உளறீங்க? ஆமா, ஒரு வயசு பொண்ணாச்சே. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வயசு. அவ தன் பொக்க வாயால சிரிச்ச உடனே அவளை அப்படியே கட்டி பிடிச்சு. ராதா, இருந்தாலும் நீங்க ரொம்ப சுத்த மோசம். நான் மோசமா? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி யாரா வந்துட்டாங்க போல இருக்கே. நீங்க எங்க போய் ஒளிஞ்சீங்க? ஐயோ போங்களே, ஒளிஞ்சீங்க. யாருகிட்ட பேசிட்டு இருந்த? அது அப்பா, அது வந்து எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன். வேற யாரும் இல்லையே. ஆம்பளை குரல் கேட்டுட்டேன். அதுவா வந்து ரேடியோல பாட்டு வந்ததுப்பா. எடைய டைலாக் வருமே, அந்த படம் கூட நீங்க பாத்தீங்களே, அது பேர் கூட வந்து. ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீ கை கிளம்பா பிடிச்சிட்டேன். உன்னை என்ன செய்யறப்ப முதலாளி சும்மா மிரட்டாதீங்க. நான் பணம் காட்டுனரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நான் நினைச்சா உங்க பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். என்னடா சொன்ன? படவா கனவு. காயமா? ஆமா, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அப்பா வந்து பார்த்துட்டு துப்பாக்கியால உங்களை சுடுற மாதிரி கனவு கண்டேன். உடனே மழையில் நனைஞ்சு வந்து என் நெஞ்சில காயம் இருக்கான்னு பார்க்க வந்தியாக்கும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பேசாம போய் படு, தூக்கு போ. நான் போக மாட்டேன். உங்க பக்கத்துல. என் பக்கத்துலயா? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? யார் பார்த்தா என்ன? ராதா, வேடா ராதா, ராத்திரி நேரம், சரியான வயசு, நாம 2 பேரும் தனியா இருக்கும். மழை வேற பெய்யுது, எனக்கு வேற குளிருது. எக்கச்சக்கமா ஏதாவது ஆயிரும். ஐயா போயிடேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ராதா ப்ளீஸ், என் டார்லிங் இல்ல, என் செல்ல இல்ல, என் கண்ணு இல்ல, நான் சொன்னா நீ கேட்ப இல்ல. நீங்க சொன்ன அப்படின்னா உடனே இங்கிருந்து போயிடேன். போயிடேன்.
நிஜமா போயிடுறேன். நிஜமா போயிடு. போயிடுறேன். போயிடு.